வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லக்ஷ்மி அவர்கள் எழுதிய அழகு. அத்தியாயம் 6. மோகினி நடித்த முதல் படம் மகத்தான வெற்றி பெற்றது எனவோ உண்மை. அடுத்த அதே ஜோடியை பல படங்களில் போட பல்வேறு தயாரிப்பாளர்கள் போட்டியிட்டதும் அதைவிட உண்மை. முதல் பட தொகை கைக்கு வந்ததுமே வருமான வரி அது இது என்று குரங்கு அப்பம் தின்ற கதையாக விஞ்சிய பணத்தில் மந்தவெளி தெரு வீட்டை வாங்கி போட்டால் வடிவு. தோட்டமும் பங்களாவும் காருமாக வாழ ஆசைப்பட்ட மரகதம் அதில் குடியேற மறுத்துவிட்டாள். அடுத்தடுத்த படங்களில் கிடைத்ததை காட்டி மகளின் ஆசைக்கு உகந்த சிறு பங்களா, ஸ்டூடியோக்களுக்கு போய் வர கார், 4 பேருக்கு மதிப்பாக இருக்க வைர அட்டிகை, வளையல்கள், விதவிதமான பட்டுப்புடவைகள் என்று மகள் சம்பாதித்ததையெல்லாம் பொருள்களாக மாற்றினாள் வடிவு. கொஞ்ச காலம் வாழ்க்கை அமோகமாகத்தான் இருந்தது. எப்படி வீரர் என்று மேல்மட்டத்தை எட்டி பிடிக்க ஏறினாலோ அதே வேகத்தில் அடிமட்டத்தில் வந்து விழுந்தபோது ஏற்பட்ட அதிர்ச்சி அப்பப்பா! அவள் நடித்த முதல் படம் வெளி வரும் முன்பே நாடக கம்பெனி முதலாளி மரணமடைந்து விட்டார். அவருடன் அவரது நாடக குழுவும் முடிவு எழுதியிருந்தது. நந்தகுமார் நன்றி கெட்டத்தனமாக நடந்து கொண்டது தவறுதான். மரகதத்தின் மனத்தை அது உறுத்தி கொண்டே இருந்தது. முதலாளி இறந்த அன்று அவர்களது முதல் படத்தின் ஃப்ரெஷ் ஷோ. கடமையா, நன்றியா அல்லது விளம்பரமா? மரகதத்திற்கு எப்பொழுதும் நன்றி உணர்வு அதிகம். ஆனால் நந்தகுமாருக்கு விளம்பரம் தேவையாக இருந்தது. பெரியவருக்கு இறுதி மரியாதை செலுத்துவதுதான் தன் முதல் கடமை என்ற மரகதம் துக்க வீட்டில் அன்று அவரது உறவினர்களுடன் இருந்துவிட்டாள். பத்திரிகை காட்சியில் பங்கு எடுத்து கொள்ளவில்லை. ஆனால் நந்தகுமார் படம் முடிந்ததும் பரபரப்புடன் இடுகாட்டிற்கு விரைந்தான். ஆளுயர மலர் மாளிகை இறந்தவரின் சடலத்திற்கு சாற்றி மரியாதையை அறிவித்து கொண்டான். என் வாழ்வின் வழிகாட்டி, விளக்கேற்றி வைத்த தெய்வம் என்று பத்திரிகைகளுக்கு கண்ணீரும் கம்பளையுமாக பேட்டி அளித்தான். எதற்காக இப்படி ஒரு இரட்டை வேடம்? அந்த மனிதனின் குடும்பம் ஆதரவற்ற நிலையில் தவிக்கிறதே. நன்றி கடனாக அதற்கு உதவி செய்யுங்களேன் என்று கூற வேண்டும் என பலமுறை முயன்றிருக்கிறாள் மரகதம். அவளை சந்தித்த போதெல்லாம், பேசும் சந்தர்ப்பங்கள் கிடைத்த போதெல்லாம் அவர்கள் இருவரும் மட்டும் பேச வேண்டியவை எவ்வளவோ இருந்தனவே. ஆனால் மரகதம் தன்னால் முடிந்ததை அவ்வப்போது பெரியவரின் குடும்பத்திற்கு தந்து உதவினாள். நந்தகுமாருக்கும் அவளுக்கும் இடையே ஏற்பட்ட நெருக்கம் வேகமாக முன்னேறி கொண்டு போயிற்று. அம்மா வடிவு கண்டித்து பார்த்தாள். உங்களுக்கு புரியாதம்மா, அவர் நடிக்கிற படங்களுக்கெல்லாம் எனக்கு சான்ஸ் வாங்கி தரார். அவரோடு கொஞ்சம் சிநேகிதமாகவே இருப்பது என் வருங்காலத்துக்கு நல்லது. வேடிக்கையாக பேசுகிறோம், சிரிக்கிறோம், அவ்வளோதான். மகள் மழுப்பினாள். காதல் காட்சிகளில் டைரக்டர் சொன்னதற்கு ஒருபடி அதிகமாகவே அவள் நெருக்கமாக நடித்ததற்கு நந்தகுமாரின் பரஸ்பர பாதிப்பும் ஒரு காரணமாக அமைந்தது. மோகினி டியர், இன்னைக்கு ரொம்ப ஷோக்காக அலங்காரம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கியே. இப்போவே நம்ம டூயட்டை ஆரம்பிச்சிடலாம் போல என் மனசு துடிக்குது. யாருக்கும் கேட்காமல் அவளிடம் மட்டும் ரகசியமாக வந்து கொஞ்சுவான் பிரபல நடிகன் நந்தகுமார். வாலிபர்கள், வயதானவர்கள், பெண்கள் என்று எல்லோரையுமே தன் கவர்ச்சியான தோற்றத்தாலும் நடிப்பாலும் கவர்ந்து கொண்டு விட்டிருந்தான் நந்தகுமார். தென் நாட்டு வாலண்டினோ என்று புகழப்படுகிறவன். அவளை காதலிக்கிறானே, அவளை விட பாக்கியசாலி உலகில் வேறு எவரும் உண்டோ? பத்திரிகைகளில் இப்பொழுது போல அத்தனை அசுர வேகத்தில் கிசுகிசுக்கள் வராத காலம் அது. ஆனாலும் வம்பு தும்புகளில் அவர்கள் பெயர் அடிபடத்தான் செய்தன. நமது நிருபர் நந்தகுமாரை அவரது நுங்கம்பாக்கத்து பங்களாவில் சந்தித்து பேசிய போது, உங்கள் திருமணம் எப்போது என்று கேட்டார். நந்தகுமார் ஒரு மாதிரியாக சிரித்து கொண்டார். பிறகு விரைவில் கேள்விப்படி வைங்க என்று புன்னகை செய்தார். பெண் யார் என்று சொல்ல முடியுமா என்று கேட்டதற்கு, இப்போதே சொல்லிவிட்டால் இப்படி கொஞ்சம் சஸ்பென்ஸாக வைத்திருக்கிறேன் என்றார். பெண் யாராக இருக்கும்? மேல் உலகத்து கன்னியின் பெயர் கொண்டவளாக இருக்குமோ? அல்லது இப்படி ஒரு செய்தியை ஒரு நாளேட்டில் படித்த போது மரகதத்தின் நெஞ்சு மகிழ்ச்சியும் திகிலுமான கலவர உணர்வில் படப்படுத்தது. விரைவில் நந்தகுமார் திருமணம் செய்து கொள்ளப் போவதாக பத்திரிகை நிருபரிடமே சொல்லிவிட்டிருக்கிறாரே. பிறகு அவளை படத்தில் நடிக்க விடுவாரா? கணவன் மனைவியான பிறகு ரசிகர்களுக்கு
அவர்களை காதலர்களாக பார்க்கும் சுவாரஸ்யம் குறைந்து விடுமோ என்னென்னவோ பல இன்ப கனவுகளில் அவள் மிதந்து கொண்டிருந்தாள். அத்தியாயம் 7. ஒரு நாள் மாலை தபாலில் அவளுக்கு ஒரு கடிதம் வந்திருந்தது. அன்று முழுவதும் அவளுக்கு படப்பிடிப்பு ஏதும் இருக்கவில்லை. கடிதத்தை பிரித்த போதுதான் தெரிந்தது, அது நகரத்தின் மறுகோடியில் வயது காலத்தில் தன்னந்தனியே கஷ்ட ஜீவனம் செய்து கொண்டிருந்த நாடக கம்பெனி முதலாளி மனைவி சின்னம்மாவிடமிருந்து வந்திருந்தது. அன்புள்ள மரகதம், நீ எங்களுடைய மகள் என்கிற நினைப்பினால் உரிமையோடு உன் சொந்த பெயர் வைத்து கடிதத்தை தொடங்கியிருக்கிறேன். ஐயா மறைந்த பின் நான் தொடர்ந்து அனுபவித்த கஷ்டங்களை நேரில் தான் சொல்ல முடியும். எனக்கு உன்னை அவசரமாக பார்க்கணும். வயிற்றில் ஒரு கட்டி வந்து நான் தடுத்தபடிக்கு ஆகிவிட்டிருக்கிறேன். ஆஸ்பத்திரியில் அனுமதித்து அறுவை சிகிச்சை செய்யணுமாம். அதுக்கு இப்போது வசதி இல்லை. நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எனக்கு இது சமயம் உதவினால்தான் நான் ஆஸ்பத்திரிக்கு போக முடியும். நந்தகுமாருக்கும் நம்ம கம்பெனியில் நடிகர்களாக இருந்த அத்தனை பேருக்கும் கார்டு எழுதி போட்டிருக்கேன். அவரையே நம்ம நடிகர்களில் பலர் மறந்துட்டாங்க. என்னையா ஞாபகம் வச்சு கொண்டு உதவ போகிறாங்கன்னு மனம் ரொம்ப வேதனைப்படுகிறது. நீ பண உதவி செய்யாவிட்டாலும் பாதகமில்லை. உன்னை ஒரு தடவை பார்க்க முடிந்தால் அதுவே போதும். மற்றவை நேரில். கண் கலங்கி போய்விட்டாள் மரகதம். அவளுக்கு எப்பொழுதுமே ஆழ்ந்த உணர்ச்சிகளுக்கு அடிமையாக்கிவிடும் சுபாவம். சினிமா மீது அவளுக்கு ஒரு விதமான தாய் என்பு உண்டு. முதலாளி வீட்டுக்கு போயிருந்த போதெல்லாம் சின்னம்மா அவளுக்கு இலை போட்டு சோறு போட்டு உபசரித்து அனுப்பாதிருக்க மாட்டாள். விருந்தோம்பலில் சின்னம்மாவுக்கு இணை அவளே தான். பிறர் வயிறு குளிர சோறு போட்டு பசி தீர்த்த அந்த அம்மாளுக்கு வயிற்றில் கட்டி சேச்ச உடனே போய் பார்த்து ஏதாவது உதவ வேண்டும். வடிவம் ஒத்துக்கொள்ளவே நந்தகுமாருக்கு போட்டியாக வாங்கியிருந்த தனது புதிய ஃபியட் காரில் பழ வகைகள் மிட்டாய்களுடன் கையில் 3000 பணமுமாக புறப்பட்டாள். கயிற்றுக்கட்டிலில் சுருட்டி கொண்டு கிடந்த சின்னம்மாவை பார்த்ததுமே அவளுக்கு விளங்கிவிட்டன. பெரிய டாக்டர்கள் வந்து பார்த்து சொல்ல தேவையில்லை. ஆஸ்பத்திரி, அறுவை சிகிச்சை இவைகள் எல்லாம் தாண்டிய நிலையில் அவள் இருந்தாள். கையை தூக்க முடியாது, உரத்து பேச முடியாது, பலவீனமாக படுத்திருந்தாள். பின்புதான் தெரிந்தது, அவள் திணறி கொண்டு சொன்னதை பக்கத்து வீட்டு பள்ளிக்கூட மாணவி அப்படி ஒரு உருக்கமான கடிதமாக எழுதியிருக்கிறாள். அவளுக்கு மட்டுமல்ல, நாடக உலகத்தை சேர்ந்த அத்தனை நபருக்கும், ஐயாவின் அரவணைப்பிலே வளர்ந்த அத்தனை பேருக்கும் எழுதி தபாலில் சேர்த்திருக்கிறாள். மரகதத்தின் கண்கள் ஈரமாக்கின. பேச தோன்றாது கொண்டு வந்தவர்களை வைத்துவிட்டு கத்தையாக நோட்டை அந்த அம்மாளிடம் காட்டி ஜாடை செய்து தலையின் அடியில் வைத்துவிட்டு பிரியாவிடை பெற்றுக்கொண்டு புறப்பட்டாள். அதற்குள் அந்த தெருவில் 63 திருவிழா போன்றதொரு கூட்டம். காரை டிரைவர் ஓட்ட முடியாது சந்து புந்துக்குள் செலுத்தி வெளிவருவதற்கு மிகவும் பாடுபட்டு விட்டார். அப்படி இருந்தும் ஒரு ரசிகர் கோபமடைந்து தூக்கி எறிந்த சிறு கல் கண்ணாடியை உடைக்காது அவள் மனு மீது வந்து விழுந்தது. போற்றினும் போற்றுவர், பின்னர் தூற்றினும் தூற்றுவர். இந்த ரசிகர்களின் அன்பே ஒரு விசித்திரமான போக்குடையது. தப்பினோம் பிழைத்தோம் என்று அவள் வீடு திரும்பினாள். சில நாட்களுக்கு பின் ஒரு நாள் மாலையில் சின்னம்மாளின் மரண செய்தி கிடைத்தது. இரவோடு இரவாக அவள் ஒரு டாக்ஸியில் போய் இறங்கி தன் இறுதி மரியாதையை செலுத்திவிட்டு வந்தாள். கடைசி காலத்திலாவது தன்னால் ஆனதை செய்தோம் என்ற திருப்தி அவளுக்கு. நந்தகுமார் ஏன் அப்படி ஒதுங்கி கொண்டு விட்டார்? தமது தந்தை போல நாடக உலகில் கை தூக்கி விட்டவரின் மனைவி சின்னம்மா குரு பத்தினி, பெற்ற தாய்க்கு சமமானவள். அவளுக்கு எந்த விதமான இறுதி மரியாதையும் அவர் செய்யவில்லையே. ஏன் இந்த அசட்டியான போக்கு? தம்பி, நேத்திக்கு உன்னை மேடையிலே சந்திரகுப்தராஜன் மேடத்திலே பார்த்தப்போ அப்படியே அசந்து போயிட்டேன். கண் பட்டு போயிடும் போல பயமாக போயிடுச்சு. சித்து உட்கார். மூக்கூட்டு மண் எடுத்து மிளகாய் உப்பு எல்லாம் வச்சு சுற்றி போடுறேன் சொல்லி கொண்டு நந்தகுமாருக்கு சின்னம்மா திருஷ்டி கழித்த சம்பவம் நினைவுக்கு வந்தது. அந்த மூதாட்டியின் மறைவுக்கு தமது செக்ரட்டரி மூலமாவது ஒரு மலர் வளையம் அனுப்பி அனுதாப செய்தியை தெரிவித்திருக்கலாமே. நேரில் சந்திக்கும் போது கட்டாயம் நந்தகுமாரிடம் இதை பற்றி சண்டை போட வேண்டும் என்று மனத்திற்குள் நினைத்து கொண்டாள் மரகதம். நந்தகுமார் ஸ்டூடியோவிற்கு புறப்பட்டிருந்தான். அன்று அவளுடன்
அவன் நடிக்க வேண்டிய ஒரு படப்பிடிப்பு இருந்தது. மரகதம் குறித்த நேரத்திற்கு ஸ்டூடியோவுக்கு வந்து விட்டிருந்தாள். அந்த படம் ஆரம்பித்த நாளிலிருந்து நந்தகுமாரிடம் லேசானதொரு மாறுதலை அவள் கவனிக்கத்தான் செய்தாள். அதை மனப்பிரமை என்று ஒதுக்கிவிட்டிருந்தாள். ஆனால் அன்று அவளுக்கு ஸ்டூடியோவில் கிடைத்த முதல் வரவேற்பு ஒரு மாபெரும் அதிர்ச்சி. நந்தகுமாருடன் தொடர்ந்து அவள் நடிக்கவிருந்த அடுத்த படத்தில் அவளுக்கு பதில் வேறு ஒரு கதாநாயகியை போட ஏற்பாடாகி இருந்தது. நந்தகுமார் தான் அந்த ஏற்பாட்டிற்கு காரணம். பேரிடியாக வந்த நெஞ்சை தாக்கி அந்த செய்தி தந்த அதிர்ச்சியில் அவள் ஒப்பனை அறையில் நாட்காலியோடு கட்டுண்டு போய்விட்டாள். உங்களுக்கு கூட தெரியாதா? நந்தகுமார் உங்களிடம் சொல்லியிருப்பார்னு நினைச்சோம். இந்தி பட உலகில் பிரபலமாக இருக்கும் நடிகை ஜுவாலாவை அடுத்த படத்தில் தம்மோடு நடிக்க ஏற்பாடு செய்ய பம்பாய்க்கே முந்தானால் பறந்துவிட்டு வந்திருக்கிறாரே. ஜுவாலா கூட ஹோட்டல் காதம்பரியில் வந்து தங்கியிருப்பதாக கேள்வி. இன்னைக்கு ஒரு சமயம் உங்கள் படப்பிடிப்புக்கு அவங்களும் வந்தாலும் வருவாங்கன்னு பேசிக்கிறாங்க. தகவல் வர வர தரை பிளந்து கொண்டு தலைக்குப்புற தான் விழுந்து விட்டது போன்றதொரு பயங்கர உணர்வில் அவள் ஆடி போய்விட்டாள். நந்தகுமாரா இப்படி நடந்து கொள்கிறார்? அவள் நடிப்பில் அவள் அன்பில் என்ன குறை கண்டு அவளை அடுத்த படத்தில் கதாநாயகி வாய்ப்பிலிருந்து நீக்கி விட்டிருக்கிறார்? முன்பின் தெரியாத ஒருத்திக்கு ஏன் இத்தனை பலத்து சிபாரிசு? அவளுக்கு தமிழ் பேசக்கூட வராதே, அவளை ஏன் போடணும்? மொழி பேச தெரியாதவர்கள் எல்லாம் தமிழ் பட உலகை பிடித்து கொண்டு வளைய வருவது ரொம்ப நாளாக நடக்கும் காரியம். தொலையட்டும், அதை பற்றி அவள் கவலைப்படவில்லை. அவளது நந்தகுமாரை அந்த வடக்கத்திக்காரி குத்தி கொண்டு போய்விட்டால், ஐயோ கல்யாணம் விரைவில் நடக்கவிருக்கும் என்று மர்மமாக அந்த நிருபரிடம் சொன்னது மனதில் ஜுவாலாவை வைத்து கொண்டா? அவர்கள் இருவரும் இடையே காற்றும் புக முடியாது என்று அவள் நம்பி மனத்திற்குள்ளே வளர்த்து கொண்டிருந்த அந்த காதல், இல்லை இல்லை, அவள் இதை ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை. நடிப்பின் போது இடைவேளைகளில் அவளுக்கு மட்டுமே கேட்கும்படி இரகசியமாக அன்பு மொழிகளை பேசி அவளை கவர்ந்து கொண்ட நந்தகுமார் பிறகு நாளடைவில் மிக்க துணியுடன் அவளது பங்களாவுக்கே வர துவங்கவில்லையா? முதலில் முகத்தை கடித்து கொண்ட வடிவு நந்தகுமாருக்கு திரையுலகில் வலுவாக உருவாகிவிட்டிருக்கும் செல்வாக்கை மனத்தில் கொண்டு, வாங்க தம்பி வாங்க, இப்போத்தான் உங்களை பற்றி பேசி கொண்டிருந்தோம் என்று வாய் நிறைய பொய் சொல்லி வரவேற்க தொடங்கினாளே. அத்தோடு மட்டுமா? நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டுருங்க, நான் அடுத்த தெரு பிள்ளையார் கோவில் வரை போய்விட்டு 10 நிமிடத்தில் வந்துடுறேன். தம்பி, ராத்திரி சாப்பாட்டுக்கு எங்களோட கொஞ்சம் இருந்துட்டு போகணும். எப்படியெல்லாம் வடிவி வேப்பலை அடித்தாள். நந்தகுமாரும் ஏதோ ஒரு சாக்கை வைத்துக்கொண்டு வாரத்திற்கு ஒரு முறையேனும் அவளை தனியே சந்திக்க அவளது பங்களாவுக்கு வராதிருந்ததில்லை. அப்படி நெருக்கமாக பழக தொடங்கியிருந்தவருக்கு திடீரென்று அவள் மேல் எந்த அசட்டை? ஸ்டூடியோ வம்புகளை நம்பக்கூடாது. அவரை நேரே சந்திக்கும்போது முதல் கேள்வி, ஏன் நாடக கம்பெனி முதலாளி மனைவிக்கு உதவி செய்ய ஒரு முயற்சியும் இருக்கலை, அவங்க சாவுக்கு கூட வரலைன்னு கேட்க வேண்டும். 2வது, அந்த ஜுவாலாவை பற்றி தனக்குள்ளே கருவி கொண்டு அவள் படப்பிடிப்புக்கே தயாரானாள். ஷெட்டுக்குள் நுழைந்த மரகதம் அதிர்ந்து போனாள். நந்தகுமாரிடம் அவள் எந்த கேள்வியும் கேட்க முடியாதபடி அவள் வாயடித்து போய்விட்டாள். நீல பேல் பாட்டமும் வெள்ளை டாப்பும் அணிந்தபடி கழுத்தில் புரண்ட முடியை சிலுப்பிக் கொண்டு பூனை கண்களால் அவளை அணைத்தபடி நந்தகுமார் அருகே உரசி கொண்டு வந்தவளை பார்த்ததும் மரகதம் இடி விழுந்தவளாகி போனாள். அவள்தான் ஜுவாலாவா என்று எண்ணிய மாத்திரம் பொறாமைத்தி அவளது அடி வயிற்றுக்குள் எழுந்து நெஞ்சு வரை பற்றி எறிந்தது.